கட் பண்ணும்போது நமக்கு டிஎஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அதாவது கண்ணீர் ஃபார்ம் ஆகும். அது ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னு இன்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதை வணக்கம், நான் உங்கள் டாக்டர் எஜுகேட்டர். ஆனியன் கட் பண்ணுறதுனால ஏன் நமக்கு டிஎஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி சொல்ல வந்திருக்கேன். ஆனியனை கட் பண்ணும்போது அதுக்குள்ள மில்லியன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸும் ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு சில கெமிக்கல்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்க. நம்ம ஆனியனை கட் பண்ணும்போது அது ஏரில் எக்ஸ்போஷர் ஆகும். ஏர் கூட எக்ஸ்போஷர் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அமினோ ஆசிடும் ஒரு சில என்சைம்ஸ் சேர்ந்து ஒரு ப்ராசஸை ஃபார்ம் பண்ணுங்க. அது என்ன ஆகும்னா சல்ஃப் ப்ரோபனேத்தியல் என் ஆக்சைடு, இந்த ஒரு காம்பவுண்ட்டை அது ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ இது ஏர் கூட எக்ஸ்போஷர் ஆகும்போது என்ன ஆகும்னா சல்ஃபியூரிக் ஆசிட், அதாவது கந்தக அமிலம் அப்படியே ஃபார்ம் பண்ணும். இது ஏர்ல வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்மளோட கண்ணுக்கு வந்து படுங்க. இது ஒரு வாலடைல், அதாவது நமக்கு பாடிக்கு தகாத ஒரு ஆசிட். இது கண்ணில் படும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெசிஸ்ட் பண்ண நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு டியர் மெக்கானிசம், அதாவது ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃப்ளூயிட், அதாவது கண்ணீரை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஸோ இது அதிகமாக சேர தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணீராக வந்து ஒழுகுதுங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.